கால பிராணி கேட்டுச்சு. நான் ஏதோ ஈத்த கோழி கொடுத்து சமாளிக்கலான்னு நினைச்சேன். மானோட பிண்டமா? ஆனா மல்லிகா மனுஷ உடம்பு கேட்டுச்சுடா. அப்பதான் நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க. மறுபடியும் நாம அதை வச்சு விளையாண்டோம். அங்க நடந்த பிரச்சனையில குரு ஆத்திரப்பட்டு நம்ம கிட்ட இருந்த அந்த காசை புடுங்கி வெளியே வீசிட்டான். அன்னைக்கு ராத்திரி நீங்க போதையில அசந்து தூங்குனதுக்கு அப்புறம் மல்லிகா கிட்ட மறுபடியும் பேசணுங்கிற ஆசையில குரு வீசின அந்த காசை தேடிக்கிட்டு போனேன்.